வணக்கம். வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா ஆறுமுகம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருத்தணி. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடல் மட்டத்தில் இருந்து 700 அடி உயரத்தில் மலைக்குன்றுகளின் மேல் ஒரு கிரீடம் போலவும் இருபுறங்களும் வியக்கத்தகு பரந்த காட்சியை கொண்ட மலைகளின் மத்தியில் இது அமைந்துள்ளது. திருத்தணி முருகன் கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கின்றது. இக்கோயிலை தணிகை முருகன் கோயில் என்றும் அழைப்பர். முருகக் கடவுளின் பெயர் தணிகாச்சலம் எனவும் கூறப்படுகிறது. இது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாகும். ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும்படியாக 365 படிகளை கொண்டது இந்த மலைக்கோயில். இம்மலையின் இரு பக்கங்களிலும் மலை தொடர்ச்சி பரவி உள்ளது. வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது. சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமார தீர்த்தம் என்ற திருக்குளம் மலையடிவாரத்தில் உள்ளது. குளத்தின் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தால் வளைவாக இடம்பெற்ற மாலையைப் போல் இருக்கும். அக்காட்சி மிகவும் அழகாக திகழும். ஆகையால் அருணகிரிநாதர் இதை அழகு திருத்தணி மலை என புகழ்ந்து பாடியுள்ளார். ஸ்தல புராணம். முருகப்பெருமான் தேவர்களின் துயரம் நீங்கும் பொருட்டு சூரபத்மனுடன் செய்த பெரும் போரும் வள்ளியம்மையை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக நிகழ்த்திய போரின் சிறு கோபமும் தணிந்து அமர்ந்த தலம் ஆதலின் இதற்கு தணிகை என பெயர் அமைந்தது. தேவர்களின் அச்சம் தணிந்த இடம், முனிவர்களின் காம வெகுளி மயக்கங்களாகிய பகைகள் தணியும் இடம், அடியார்களின் துன்பம், கவலை, பிணி, வறுமை ஆகியவற்றை தணிக்கும் இடமாதலாலும் இதற்கு தணிகை என பெயர் அமைந்தது. முருகப்பெருமான் தன் கிரியாசக்தியாகிய தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டார் போல் திருத்தணிகையில் தன் இச்சாசக்தியாக வெள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ந்து இனிது வீற்றிருக்கிறார். திருத்தணிகையில் பிரம்மதேவர் முருகப்பெருமானை பூஜித்து படைப்பு தொழில் செய்யும் ஆற்றலை திரும்ப பெற்றார். மேலும் சூரபத்மனால் கவரப்பட்ட தமது செல்வங்களையும் முருகன் அருளால் திரும்ப பெற்றார். இந்த முருகனை வழிபட்டு அகத்திய முனிவர் முத்தமிழ் புலமையும் சிவஞான தெளிவும் பெற்றார். அவர் உண்டாக்கிய அகத்திய தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தத்திற்கு தென்கிழக்கில் உள்ளது. திருத்தணிகையில் முருகனை வழிபட்டு தாரகசூரனால் கவரப்பட்ட தமது சக்கரம் மற்றும் சங்கு முதலியவற்றை திருமால் மீண்டும் பெற்றார். அவர் உண்டாக்கிய விஷ்ணு தீர்த்தம் மலையின் மேல் கோயிலுக்கு மேற்கே உள்ளது. முருகப்பெருமான் சரவண பொய்கை தீர்த்தத்தில் கார்த்திகை பெண்களுக்கு குழந்தையாக அவதரித்த திருக்குளம் ஆகும். திருத்தணிகை சரவண பொய்கை தீர்த்தத்தில் நீராடுவோர் தங்களது உடல் உபாதைகள், பாவங்கள் களையப்படுவதாக ஐதீகம். இஸ்தலத்தில் முருகன் வலக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்தி பெற்றவராக காட்சி தருகிறார். மற்ற கோயில்களில் உள்ளது போல் இந்த முருகனிடம் வேல் கிடையாது. அலங்காரத்தின் போது மட்டுமே தனியே வேல், சேவல் கொடி வைக்கின்றனர். வள்ளி தெய்வான இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. முருகனை தணிகை மலையில் 5 குறிப்பிட்ட தினங்களில் தொடர்ந்து வழிபடும் பக்தர்கள் கடவுளின் ஆசியை பெற்றும் அவரது வாழ்க்கையில் அரிய பேறுகளை பெற்றவர்களாகிறார்கள். திருத்தணி நகரின் வெளிப்புறத்தின் நந்தி ஆற்றங்கரையில் பழமை வாய்ந்த விஜயராகவ சுவாமி, ஆறுமுக சுவாமி மற்றும் வீரட்டீஸ்வரர் திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. இவை 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது.